திமுக இந்த இழிவான அரசியலை செய்ய மாட்டாங்க, மலிவான அரசியலை செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக ஒரு ஐடியாலஜியான பார்ட்டி சார். தொண்டர்கள் பலமிக்க கட்சி அது. அது தன்னை நம்பி தான் களத்தில் நிற்கிதே தவிர, சித்தாந்தத்தை நம்பி, கோட்பாட்டை நம்பி தான் களத்தில் நிற்கிதே தவிர, இந்த மாதிரி 4ஆம் தர வேலைகளை செய்யலாம்னு சொல்லி களத்தில் நிற்கிற இயக்கம் அல்ல. அவர்களுக்கு அப்படியான தேவையும் இல்லை. அவர்களுடைய உயரம் வேறு, அவர்களுடைய பயணம் வேறு, அவர்களுடைய லட்சியம் வேறு. ஒரே ஒரு செய்தி தான், கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று வைகோவினுடைய மகன் எடுக்கிற முயற்சிகள் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. நீங்களே சொல்கிறீங்க, அவர் கட்சிக்கு அங்கீகாரம் வேணும், இந்த விஷயத்தெல்லாம் தலைவர் தான் முடிவெடுப்பார், மூத்த நிர்வாகிகள் தான் முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் சும்மா பாசாங்கு காட்டுகிற வேலை. அங்கீகாரம் வேணும்னு தீர்மானம் நிறைவேற்ற சொன்னதே இவர் தான். 12 இடங்களுக்கு கூடுதலாக கேட்டு பெறுவோம்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட சொன்னது இவர் தான். வைகோவே அதிர்ச்சி ஆகி போனார் அந்த தீர்மானத்தை பார்த்துட்டு. எதுக்காக இப்படி ஒரு தீர்மானத்தை போட சொன்னீங்க, யார் போட சொன்னதுன்னு ஒரே சத்தம் போட்டார் அன்னைக்கு பொதுக்குழு நடந்த மண்டபத்துக்குள்ள. இது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளவு பேருக்கும் தெரியும். அப்போ இவ்வளவு நெருக்கடிகளை திமுகவுக்கு கொடுக்கணும்னு நீங்க முடிவு செய்ததற்கு பிறகு திமுக இப்போதும் அமைதியாகத்தானே இருக்கு.